வெல்கம் டு அவர் சேனல் தாஸ்வேயோ. முதல்ல எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்தித்ததன் மகிழ்ச்சி. இன்றைய காணொளியில் நாங்கள் பார்க்க இருப்பது சண்டே ஸ்பெஷல். அதாவது ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய சமையல் எப்படி இருக்க போன்றதுன்னா, சாட்டர்டே சண்டேல தான் நாங்கள் கொஞ்சம் வடிவாக எல்லாரும் வீட்டில் லீவில் நிற்போம். அப்போ அதால் எல்லாம் வடிவாக சமைச்சு சாப்பிட்றது. அப்போ எங்களோட சோறும் ஏற்கனவே போட்டுட்டோம் ரைஸ் குக்கரில். முட்டை அவிஞ்சோன்றது இன்றைக்கி முட்டை சம்பல் ஒன்று செய்கிற மாதிரி ஒரு ஐடியா. அப்படியே வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை அதெல்லாம் வெட்டி வச்சாச்சு. பக்கத்தில் அடுப்பில் கீரையும் அவியுது. கீரைக்கு வெங்காயம், மிளகாய், பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு கீரையை அப்படி அவிய விட்டுட்டா மூடித்தான் கீரையை அவிய விடணும். ஏன்னா அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் வெளியில் போயிடும். மரவள்ளி கிழங்கை திறந்து சமைக்கணும், கீரையை மூடி சமைக்கணும்ன்றது எங்கள் முன்னோர்கள் மூலம் நாங்கள் அறிந்து கொண்ட விஷயம். அதனால் அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் வெளியில் போகக்கூடாதுன்னு கீரையை மூடி நாங்கள் சமைக்கிறோம். அப்படியே எங்கால முட்டை சம்பல் செய்கிறதுக்கு சட்டியை வச்சு அடுப்பில் சூடாக விட்டுட்டு கொஞ்சம் எங்களுக்கு தேவையான எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெயை சூடாகணும், நல்லா கொதிக்கட்டும். அதில் கடுகு கொஞ்சம் போட்டு வெடிக்க விடணும். கடுகு நல்லா வெடித்து முடிஞ்சதும் பெருஞ்சீரகம் நல்லா வடிவாக கசக்கிட்டு அதை போட்டுவிட பெருஞ்சீரகம் பொரிஞ்சு நல்லா அழகாக ஒரு வாசம் கொண்டு வரும். பெருஞ்சீரகம் பொரிஞ்ச உடனே அதுக்குள்ள கொஞ்சம் நச்சீரகம், நான் நச்சீரகம்லாம் இடித்து போடுறதில்ல, பருப்புக்கு மட்டும்தான் இடித்து போட்டு பாவிக்கணும். மற்ற எல்லாம் கறிகளுக்கெல்லாம் நச்சீரகம் கட்டாயம் போடுவேன். கொஞ்சம் வெள்ளை உளுந்து, கறி நல்லா டேஸ்ட்டாக வரமெண்டாக்காண்டி வெள்ளை உளுந்தும் கொஞ்சம் போட்டு பொரிய விடுவோம். நல்லா பொரிஞ்சு எல்லாம் வந்த உடனேயுமே பாருங்க அழகாக பொரிஞ்சிருக்குது. அதுக்குள்ளே வெங்காயம், வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அதுக்குள்ளே 2 பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். ஏன்னா முட்டை சம்பளுக்கு வெங்காயம் அதோட ஒரு 10 காஞ்ச மிளகாய், அதாவது செத்தல் மிளகாய். நாங்கள் என்ன பெரியாக்க நாங்கள் இல்லைன்னு சாப்பிட்றபடியாக ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்து நான் என்னென்னு கேட்டால் 3 பெரிய தக்காளி பழத்துக்கு 4 முட்டை, 10 காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய பம்பா வெங்காயம் போதுமானதாக இருக்கும். தக்காளி பழம் வெங்காயம், செத்தல், காஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனேயுமே தக்காளி பழம் வெட்டி வச்ச 3 பெரிய தக்காளி பழத்தையும் போட்டு நல்ல வடிவாக அதையும் கொஞ்சம் வாடி நல்ல வடிவாக வதக்கணும். உப்பு போட்டு விட்டால் கொஞ்சம் அந்த மடங்கி டக்கண்டு அவிஞ்ச மாதிரி அப்படின்ற மாதிரி எங்களுக்கு டக்கண்டு தக்காளி பழமும் நல்லா வதங்கி வந்துடும். அப்படியே வதங்கி வந்தோடனே நல்ல கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அளவு ஆற விடணும். இல்லை நாங்கள் மிக்சிலாம் அடிக்க போகிறோம். அதால் நல்ல வடிவாக வதக்கி எல்லாமே தந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அளவு நல்லா சூடாக ஆறணும். ஆறினா தான் மிக்சியில் போட்டு அடிக்கலாம். அவிச்சு வச்ச 4 முட்டையையும் அது மிக்சி கப்பில் போட்டு உப்பு ஏற்கனவே நாங்கள் தக்காளி பழத்தோடு சேர்த்ததால் இதில் சேர்க்க தேவையில்லை. அப்படியே நாங்கள் வதக்கி வச்சுருந்த அந்த தக்காளி பழம், வெங்காயம், செத்தல் மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு அதை ஆற வச்சுருந்தேன் நான் ரொம்ப எடுத்து. அதை அப்படியே மிக்சியில் போட்டு நல்ல பைன் பேஸ்ட்டாக அடிக்கணும். நல்ல வடிவாக ஒரு தண்ணி இனி ஒன்று மிளத்து வருது. தக்காளி பழத்தில் நல்லா தண்ணி சத்து இருக்குது, முட்டையிலையும் அப்போ தன்மை இருக்குது. அதனால் அதை அப்படியே மிக்சியில் வச்சு ஒரு 2-3 தரம் சும்மா ஒரு சுற்றி 2-3 தரம் சுற்றி எடுக்கவே அது நல்ல வடிவாக பைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிடும். பாருங்க, அந்த பைன் பேஸ்ட்டாக அரைஞ்சோன்னா அதிൻ്റെ கடைசி ஃபைனல் இப்படி தான் இருக்குது. உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே தோசை, இட்லி, ஏதாச்சும் ஒரு அவசரமாக ஒரு சாப்பாடு ஒன்றும் இல்லைன்னா இதே மாதிரி செய்துட்டு சாப்பிடலாம் சுலபமான முறையில். அப்படி இன்றைக்கு சுரக்காய் ஒன்று வாங்கியிருந்தோம். நாங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போனாங்க. சுரக்காயை பார்த்தோன்னே மாதம் வந்துட்டு கனகாலம் சாப்பிட்டு அப்போ சுரக்காயும் வெட்டி சின்ன எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன வெட்டி சுரக்காயும், வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு அவிய விட்டாச்சு. என்னென்னு கேட்டால் சுரக்காய் சாப்பிட்றது நல்லது உடம்புக்கு. எங்களுடைய கழிவுகள் அதுகளெல்லாம் வெளியேறும். இப்போ அதனால் சுரக்காய் சாப்பிட்றது நல்லா. கொஞ்சம் அந்த என்னென்ன சொல்ல கிழமையில் ஒரு கவரடி மாதத்தில் 2 தரம் என்றாலும் நாங்கள் அந்த சுரக்காய் அதுகளெல்லாம் எடுக்கணும், சாப்பாட்டோட சேர்க்கணும். அதனால் சுரக்காயும் இன்றைக்கி சுரக்காயும் சமைச்சு சாப்பிடலாமன்ற ஐடியா. சுரக்காய் பார்த்தோன்னே ஆசை வந்துட்டு உண்மையாகவே. இங்கே ஸ்ரீலங்கா, அதாவது இலங்கையில் உள்ள மரக்கறிகள் கிடைக்கிறதுன்றது அரிது. ஆனால் கிடைக்கிற டைம் எல்லாம் வாங்கி சாப்பிட்றணும். கொஞ்சம் ஒரு கப் தண்ணி விட்டு, ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு சுரக்காயை நல்லா அவிய விட்டுட்டு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வட்டி அவிஞ்சு எல்லாமே தாண்டு வந்த உடனே நான் இதில் நச்சீரகமும் மிளகுத்தூளும் போட்டேன்னா நான் வீடியோ காணொலியாக எடுக்கிறதுக்கு அதை மறந்துட்டு நீங்கள் கொஞ்சம் உள்ளி,
நச்சீரகம், மிளகு இதை மூண்டையும் நல்லா இடிச்சிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அதையும் இதோட கலந்து கொஞ்சம் முதல் பாலும் கொஞ்சம் பால் இங்கெங்க முதல் பால் பெட்டிப்பால் ஒரு கொஞ்சமாக விட்டு இறக்குனீங்கன்னா உண்மையாக சுவையான ஒரு சுரக்காய் கறி ரெடி. அது ஒரு பால் கறி பிள்ளைகளுக்கு விரும்பி சாப்பிடுவிடுங்க. இந்த விட பிள்ளைகளுக்கு இது சரியான விருப்பம். சமைச்சு கொடுத்து உண்மையாகவே அவை பழகிட்டினோம். அப்போ அதால் சுரக்காயும் கறியும் வச்சு கடைசியாக இறக்கின உடனேயுமே பாதி பெரிய தேசிக்காய்ண்டா ஒரு பாதி தேசி புளி விட காணும். அப்போ தான் அது சுவையாக இருக்கும். அப்போ அதால் தேசிக்காய் புளியும் விட்டு சுரக்காய் கறியை இறக்கியாச்சு. கீரைக்கான கீரைக்கறியும் ஒரு பக்கத்தில் அவிஞ்சு அதில் கீரைக்கறியையும் அவிய வச்சுட்டோம். என்னென்னா கீரை நாங்கள் கிழமையில் ஒருக்க கட்டாயம் கொடுக்குறோம். நாங்கள் இல வகை, அதாவது இலக்கறி வகை ஏதாவது உண்டு. இப்போ கீரை, வெள்ளாரை, பொன்னாங்கானி, லீட்ஸ் அப்படின்ற மாதிரி இல வகை ஏதாவது உண்டு. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு இலக்கறி வகை கொடுக்கணும். நாங்கள் என்ன கிடைக்குதோ அதை உண்மையாகவே கொடுத்துருவோம் சின்னாக்களுக்கு. என்னென்னா இரும்பு சத்து நிறைய இருக்குது கீரையில். அப்போ அதால் அவைக்கு நல்லம். அதால் நாங்கள் கொடுத்துருவோம். அவைக்கன் மட்டும் இல்லை, பெரிய கிழங்குகளுக்குமே நல்லது தான். அப்போ நாங்கள் ஏதாவது ஒரு நாள் கீரை சமைச்சா அடுத்த நாள் வெள்ளாரை அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கீரை வகை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று சேர்த்து சமைச்சு சாப்பாடில் கொடுத்துருவோம். கீரையை நல்லா மசிக்கணும். ஏன்னா சும்மா மசிச்சா சாப்பிட்டா என்ன வேறு. அப்போ கீரை நல்லா மசிச்சு பாலும் கொஞ்சம் விட்டு தேசிப்புளி விட்டு இறக்கினா கீரைக்கறியும் ரெடி. கீரைக்கறிக்கு முந்தி விருப்பமே இல்லை. கீரைக்கறி என்னண்டு நாங்கள் குழச்சி போட்டு சாப்பாடு புறம்பா போட்டு கொடுக்கல தீர்த்தி விடுறது. அப்போ தான் அந்த கறிகள் ஒன்றும் தவத்தாமல் சாப்பிடுவேன். நான் இப்போ அப்படி இல்லை, புறம்புறம்பா போட்டு கொடுத்தாலே சாப்பிட்ருவேன். என்னென்னு கேட்டால் எல்லாம் பழக்கியாச்சு. எல்லாமே நாங்கள் செய்கிறதுலாம் இருக்குது. சின்ன பிள்ளைகள் எப்படி சாப்பிடுவேணுமென்றது. அதால் நான் பிடிக்காத சாப்பாடு எதாண்டா கையில் கொடுக்குறது இல்லை, நானே தீர்த்தி விட்டுருவேன். அப்படியே இன்றைக்கி இறால் வாங்கியிருந்தாங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் இறால் சமைக்கலாம்ன்ட்டு இறாலுக்கு முருக்கங்காயும் வாங்கியிருந்தோம். நாங்கள் வழக்கம் போல் தான் எல்லாம் தாளிதங்களுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிவிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நச்சிரம் பெருஞ்சாயம் எல்லாம் போட்டு எல்லாம் தாளிச்சிட்டு இன்றைக்கி வெங்காயத்தோட முருக்கங்காய் அதை தான் சேர்த்து இறாலுக்கு போட இருக்கிறோம். ஏன்னா இறால் கொஞ்சம் பெரிய இறால். அப்போ இவ சின்ன பிள்ளைகளுக்கு அந்த ஒவ்வொரு இப்போ இறாலுண்டா நாங்கள் ஊரில் சின்ன இறால்லாம் கூட சமைப்போம். பெரிய இறால்லாம் உப்பையாக இருந்து தான் சமைப்போம். ஆனால் இவைக்கு அந்த பெரிய இறாலுண்டா கொஞ்சம் விருப்பம். அதுவும் பொரியல் செய்து கொடுத்த விருப்பம். ஆனால் அன்றைக்கி நாங்கள் பொரியல் செய்கிறதுக்கு டைம் காணாதால் செய்யலை. இன்றைக்கி குழம்பு தான் வச்சுனாங்க. கொஞ்சம் தண்ணி கறியை தான் வச்சுனாங்க. இரவுக்கு புட்டுக்கு இறால் கறி நல்லா இருக்குமெண்டாக்காண்டி அங்கே வெங்காயம், மிளகாய் எல்லாம் தாளிஞ்சு எல்லாம் படியாக வந்துட்டு அதெல்லாம் தாளித்து வந்த வகையோடையே முருக்கங்காயும் போட்டு முருக்கங்காயும் நல்லா இறாலுக்கு முருக்கங்காய் சுவையாக இருக்கும். அதால் முருக்கங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நல்ல எண்ணெயிலேயே அவிஞ்ச விடணும். அந்த என்னென்னு சொல்கிறோம் முருக்கங்காயின் அந்த இது எண்ணெயிலேயே அவிஞ்சால் தான் டேஸ்ட். அப்போ கொஞ்சம் அந்த முருக்கங்காய் போடுறபடியாக இறாலுக்கு புளி விட தேவையில்லை. முருக்கங்காயில் அந்த புளித்தன்மை இருக்கிறபடியாக நாங்கள் இறால் கறிக்கு புளி விட தேவையில்லை. முருக்கங்காய் நல்லா சுவையாக இருக்கும். இறாலுக்கு சாப்பிட இறாலோட சேர்த்து சமைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அப்படியே அங்கே முருக்கங்காயெல்லாம் தாளித்து அவிஞ்சு வந்துட்டு அதில் இறாலை வேண்டி வச்சுருந்தா நல்ல பெரிய இறால். அப்படியே தான் நாங்கள் கட் பண்ணுறது. ரெண்டு கட் பண்ணினா இப்போ முழுசாக போட்டாலும் 1 2 அப்படி எண்ணி தான் சாப்பிடுவேன். சின்ன நான் கட் பண்ணி போட்டாலும் அதில் அப்போ அவைக்கு அப்படி கொடுக்குறதால அப்படி முழுசாக போட்டுட்டு 1 2 அது 3 சாப்பிட்டாலும் அங்கே 6 துண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதால் நான் கட் பண்ணுறதில்ல. நல்ல வடிவாக பிரட்டி இறாலை நல்லா அவிஞ்ச விடணும். ஏன்னா இது நல்ல மொத்த இறால். அப்போ அவிஞ்சா தான் நல்லா இருக்கும், சாஃப்டாகவும் வரும். அதுக்காண்டி நல்லா சாஃப்டாக இருக்கணும்னாலே கொஞ்சம் இஞ்சியும் இடித்து அதுக்குள்ளே போடணுன்னா அப்போ தான் அந்த இறால் நல்லா சாஃப்டாக இருக்கும்ன்றதுக்காண்டி இறாலும் நல்ல வடிவாக அவிஞ்சு வருகுது. ஏன்னாண்டா அதில் உள்ள தண்ணி எல்லாம் தண்டு நான் 1 கிளாஸ் தண்ணி விட்டு 2 கரண்டி தூள். ஏன்னாண்டா எங்களை விட எல்லோரும் நல்லா உரைப்பு சாப்பிடுவேன், சின்னாங்களும் சரி நாங்களும் சரி. அப்போ அதால் 2 கரண்டி தூள் போட்டு நல்ல வடிவாக கொதித்து ஆற விடணும். நல்லா கொதித்து வந்தோடனே அப்புறம் கடைசியாக பால் விடணும். இறாலும் முருக்கங்காயும் போட்டு அந்த கறியும் ரெடி ஆகிட்டுது. சமையல் என்னவோ கறியும் 1 மணி நேரமும் தேவையில்லை எனக்கு சமைக்கிறதுக்கு. என்னென்னா நான் டக்கு எல்லாமே செய்திருவேன். எல்லாத்தையும் முதலே ஒழுங்கு செய்து வச்சுருவேன். அப்போ அதால் கடகடன்னு 2 அடுப்பில் நான் கடகடண்டு எல்லாமே செய்து இறக்கிடுவேன். அப்படியே ஃபைனலாக சாப்பாடு எல்லாம் ரெடி. இறால் கறி, இறாலும் முருக்கங்காயும் போட்டு ஒரு குழம்பு. தண்ணியத்தான் வச்சு நான் சொன்னேன் தானே உங்களுக்கு இரவுக்கு புட்டை வைக்கணுமெண்டு. சுரக்காய் பால் கறி, நல்ல மஞ்சள் சீரகம் எல்லாம் குத்தி போட்டு வெள்ளை அரிசி சோறு, முட்டை சம்பல், ஃபஸ்ட் டைம் நல்லா வந்துச்சுது. கீரை
இன்றைக்கி எங்களுடைய சண்டே ஸ்பெஷலில் இதான் இன்றைக்கி இறால் கறியும் முட்டைச்சம்பளம் தான் ஸ்பெஷல். வாழைப்பழம் வாங்கியிருந்தாங்க, பழம் சாப்பிட்டோன்னே ஒரு பழம் கொடுக்கணுமெண்டு அதுக்காண்டி. அப்போ சாப்பாடை நாங்கள் போட்டு கொடுத்துட்டா தாங்களே போயிருந்து ஒவ்வொரு தடவை சாப்பிடுவினோம். கரைச்சல் இல்லை அது இதுன்னு சொல்லி எல்லாம் சாப்பிடுன்னு சொல்லிலாம் கத்திக்குள்ள தேவையில்லை. இன்றைக்கி முட்டைச்சம்பல் ஸ்பெஷலாக செய்தபடியாக அவைக்கு அது விருப்பமாயிருது. கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டார். உண்மையாக சந்தோஷமாக இருந்துச்சு. என்னடா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணினா நான் நல்லா வந்துச்சுது. என்ன எல்லாமே எங்களோட கைப்பக்குவத்தில் இருக்குது. அழகாக செய்தால் அழகாக சாப்பிட்ருவினோம். என்னத்தையும் நாங்கள் என்னென்னு சொல்கிறது, மனசில் சமைக்கணுமன்ற ஒரு சந்தோஷத்தோடையும் அது ஒரு கல்யாணம் நினச்சி நாங்கள் செய்தோம்னா எல்லாமே அழகாக தரும். இந்தியன் சண்டே ஸ்பெஷல் எங்களுடையது இவ்வளவு தான். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி எங்களுடைய இன்றைய சண்டே ஸ்பெஷலில் பிள்ளைகளோடு நாங்கள் இந்தியன் பொழுது உண்மையாகவே நல்ல சந்தோஷமாக கழிஞ்சிட்டுது. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.